Hi students, welcome to Mupadi Defense Academy. RRB Group D-காக அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நவம்பர் 17 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிசம்பர் வரைக்கும் எக்ஸாம் டேட் போகுது. என்ன டேட்ங்கிறத அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நான் எக்ஸாமுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல சார், ஆனால் எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்க கம்பல்சரி இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா ஒரு 15 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அசலா குரூப் டி என்ன பேட்டர்னோ அந்த பேட்டர்ன்ல அந்த தரத்துல இந்த எக்ஸாம் நடக்க போகுது. சார் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட தமிழன் எக்ஸ்பிரஸ் வாங்கியிருப்பேன், யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா தமிழன் எக்ஸ்பிரஸ் தமிழன் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு குரூப் டிக்கு மட்டுமே, அதை யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க யாரும் இந்த டெஸ்ட் பேட்சை வாங்க வேணாம். அவங்க எல்லாருக்குமே ஷெட்யூல் கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம், அந்த டெஸ்ட் பேட்ச் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இவங்க அது அவங்களுக்கு யாரும் திருப்பி பர்ச்சேஸ் பண்ண வேணாம். இது யாரோ தான் அந்த டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணதே அவங்க எல்லாம் இந்த டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ட்ராக் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான். குரூப் டிக்கான தேர்வு 1500 பிளஸ் கேள்விகள் எடுக்கும் போது இது சிபிடி உங்களுக்கு எப்படி ஆர்ஆர்பி குரூப் டி சிபிடி வெளியில இருக்குமோ அதே மாதிரியே நடைபெறும். எப்போ என்னைக்கு சொல்றேன், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சோடைய ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 199 தான் பே பண்ண போறீங்க. கீழே ஆப்போடைய லிங்க் இருக்கு. இந்த வீடியோட எண்டிங்ல இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அட்டாச் பண்ணிருப்போம். அதை பார்த்து நீங்க வந்து உங்க கோர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லிடுறேன் அப்படிப்பட்ட ஷெட்யூல் சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்க வேகமா படிக்கிறதுக்காக தான் பேருமே என்னன்னு வச்சிருக்கோம், ஃபாஸ்ட் ட்ராக்னே வச்சிருக்கோம். ஓகேங்களா? ரைட். இது ஆன்லைன்ல மட்டும்தான், ஆஃப்லைன்ல இங்கெல்லாம் வந்து எழுத முடியாது. மேலும் நீங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்துல நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் குரூப் டிக்கான டெஸ்ட் ஷெட்யூல். ஓகேங்களா? ஃபுல் டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குமோ அதே மாதிரி தான் வைக்க போறோம். சயின்ஸ் 25, மேக்ஸ் 25, உளவியல் ரீசனிங் 30, ஸ்ட்ராட்டஜிக்கேவும் ஜெனரல் நாலேஜும் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 20, மொத்தமா 100 வினாக்கள், 100 மதிப்பெண், நெகட்டிவ் மார்க் இருக்க போகுது. ஓகேங்களா? ரைட்டா? ஒரு சிபிடி முப்படை ஆப் மூலமா நம்ம பண்றோம். ஓகே, அனைத்து கேள்விகளும் தமிழ் மற்றும் ஆங்கில வடிவத்துல தான் இருக்க போகுது. ஓகேங்களா? லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட் என்னைக்கு சார் ஆரம்பிக்க போகுதுன்னா 15ஆம் தேதியில இருந்து, ஐ திங்க் மண்டே வரும் நினைக்கிறேன், மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல் டெஸ்ட். சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான், நான் திருப்பி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபுல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் தான். அப்படியே பாருங்க, ஒரு 2 நாள் 3 நாள் கேப் தான். 15 முடிச்சு 16, 17, 18 கேப், 19 அடுத்த ஒரு கேப், அடுத்த டெஸ்ட். ஓகேங்களா? கண்டினியூஸா உங்களுக்கு நவம்பர் 17 தான் உங்களுக்கு எக்ஸாம். உங்களுக்கு நவம்பர் 17 இருந்து ஸ்டார்ட் ஆகும். நாங்க நவம்பர் 11க்குள்ளேயே மொத்தம் ஃபுல் டெஸ்ட் வச்சிடுறோம். அந்தந்த டேட்ல அப்லோட் ஆயிரும். நீங்க என்னைக்குனாலும் இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். சார் எனக்கு டிசம்பர் தான் எக்ஸாம், நான் கொஞ்சம் பொறுமையா எழுதிக்கிறேன்னா உங்க விருப்பம். இந்த டேட்ல அப்லோட் ஆயிரும். நீங்க எழுத வேண்டியது பொறுமையா கூட எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டா? மேலும் நீங்க ஏதாவது டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது குறித்த மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அது குறித்து ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இன் டீட்டெயிலாக பார்ப்போம். கோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் தான். எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது யூஸராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இல்லை நம்ம ஆப்பை வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு ஆனால் ஆல்ரெடி ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர், இதுக்கு முன்னாடி ஆப் யூஸ் பண்ணும்போது கொடுத்த ஃபோன் நம்பர் போட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சார் இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணவே கிடையாது, இப்போ தான் முப்படை ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம். சரிங்களா? இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட பேர் கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல உங்களோட பேரை கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுங்க.
அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். நெக்ஸ்ட்டு உங்கள் ஆப்புக்கான ஒரு பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பர் தான் யூசர் நேம். சரிங்களா? மெயில் ஐடியும் போட்டுக்கலாம், இல்லை ஃபோன் நம்பரும் போட்டுக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் லாகின் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் பாஸ்வேர்டு, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்குள்ளே அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போட்டுருங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண சொல்லும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பீங்க. ஆல்ரெடி அதுவே வந்துட்டுருக்கும். டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிட்டு லாகின் ஆகிடும். சரிங்களா? இப்போது நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து உள்ளே போய் லாகின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களா பாஸ்வேர்டு, ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லை அப்படின்ற சமயத்தில் லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஓடிபி வரும், அந்த ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் லாகின் பண்ணிட்டீங்க, ஆப்புக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா அதே தான். ஆன்லைன் டெஸ்ட்ன்றது கிளிக் பண்ணுங்கள். கேட்டகரி வைஸில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. என்ன டெஸ்ட் பேட்ச் வேணுமோ அந்த டெஸ்ட் பேட்சை டச் பண்ணி பை நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே போகும். நீங்கள் டெஸ்ட்டை வந்து பை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடியது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்குமா, உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 24 டெஸ்ட் இதில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணணும், லாக்கில் இருக்குல்ல, அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமினேஷன் வைஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா?